பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 107வது சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனம் 4 முறையாக வருது. அந்த 4 முறை வரும் பொழுது அதில் 4 விதமான காரியங்களை கர்த்தர் அதில் வெளிப்படுத்துகிறார் தாவீதுக்கு. சங்கீதம் 107 6வது வசனம், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகள் இருந்து அவர்களை விடுவித்தார். ஹல்லேலூயா. இது என்ன ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் 107வது சங்கீதத்தில் 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு. பார்த்தீங்களா, சத்ருவின் கைகளில் அவங்க இருக்கும் பொழுது எப்படின்னா, எகிப்தில் அவர்கள் அடிமைகளாக இருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை விடுவிக்கிறார் தேவன். எப்படி அவங்க அடிமைகளாக அவங்க இருந்தாங்கன்னா, யோசேப்பின் காலத்தில் தானியத்தை கொள்ளும்படியான காரியங்கள் இருக்கும் பொழுது அவங்க தங்களுடைய சொந்த நிலங்களை விற்று தான் அந்த தானியங்களை கொண்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு பஞ்சம் இருந்துச்சு. அந்த பஞ்சத்தின் காலத்தில் எகிப்துக்கு போனாங்க. அந்த எகிப்திலே அவங்க அடிமைகளாக இருந்தது நிமித்தம் அவங்க அந்த வேலை செஞ்சாதான் அவங்களுக்கு சாப்பாடு, இல்லைன்னா கிடையாது. அடிமைகள் அவங்க செங்கல் சூளையில் அவங்களுக்கு வேலை இருந்தது. அதில் ரொம்ப அடிமையான வேலை, ரொம்ப கடினமான வேலை. அவங்க பாருங்க, ரொம்ப கஷ்டம் இல்லையா, அடிமையாக கடினமாக ஒரு சூழ்நிலை செய்யும்போது ஆண்டவர் அவர்கள் படுகிற வேதனை, அவர்கள் படுகிற ஒடுக்கத்தின் நிமித்தம் ஆண்டவர் அவர்களை மீட்டு கொண்டு வராரு. கொண்டு வரும்பொழுது அந்த வழியில் எல்லா ஜனங்களும் ஆண்டவர் என்ன பண்ணார், என்னை விடுவித்தாருன்னு சொல்லி பார்வோனுடைய சேனையை கர்த்தர் அந்த குதிரை வீரர்களுடைய சேனையை கடலிலே ஆழத்திலே போட்டுட்டாருன்னு சொல்லி மீரியாம் என்கிற தீர்க்கதரிசி அவங்க துதிச்சு பாடுறதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது என்ன பண்ணுறாரு பாருங்க, அவர்கள் என்ன கானான் தேசத்துக்கு கொண்டு போக போகிறேன்னு ஆண்டவர் கொண்டு வராரு. எங்கன்னா பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்கள் தாபரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராரு. கொண்டு வருகிற வழியில் சூர் என்னும் வனாந்திரத்தில் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, தண்ணீர் இல்லாமல் இருக்கிறாங்க. பசினாலும் தாகத்தினாலும் அவங்களுடைய 3 நாள், எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லை, 3 நாள் அவங்க தண்ணி இல்லாமல் நடந்து வராங்க. அந்த இடத்துல மாறாவில் வரும்பொழுது அந்த தண்ணீர் எப்படி இருக்குது, கசப்பாக இருக்குது. ஆண்டவர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அந்த தண்ணீர் அவங்க குடிக்கும் பொழுது அப்போ ஆண்டவரை நோக்கி யார் கூப்பிட்றான்னா, மோசே தாங்க கூப்பிட்றாரு. ஆண்டவரே, ஜனங்க தண்ணீர் இல்லாமல் தண்ணீர் குடிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி அவர் தான் கூப்பிடுறாரு. அவர் கூப்பிட்ட உடனே அநேக ஜனங்கள் தங்கள் பசியும் தாகத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, தீர்த்து கொண்டாங்க. அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல அவங்க போகிற வழியை கர்த்தர் என்ன பண்ணாராம், செவையான பாதைகளை அவங்கள நடத்தினார். அவங்க தவணமுள்ள பசியுள்ள ஆத்துமாவை கர்த்தர் என்ன பண்ணாராம், அந்த ஆத்துமாவை நன்மையினால நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக அப்படின்னு சொல்ல ஆண்டவர் அவங்க கூப்பிட்ட நேரத்துல மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாரு. கர்த்தர் தான் அவருக்கு தான் வெளிப்படுத்துறார். நம்ம கூட நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக நம்ம நோக்கி கூப்பிடும் பொழுது எப்படி அந்த 6 லட்சம் பேரை தேவன் வழி நடத்தினது போல நம்ம குடும்பத்தையும் கர்த்தர் வழி நடத்துறார். உங்கள் குடும்பத்தில் உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாரா? உங்களுக்கு ஆபத்து வரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அப்போ அவர்களை தேவன் நிச்சயமாக அவர்களை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு தங்களுடைய ஆபத்தை குறித்து அடுத்த ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கலாம். God bless you.